பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தேவனாகிய கிறிஸ்து நம்மிடத்துல பேசுகிறார். நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் ஜெபிக்கும் போது மேல் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஸோ வியாதியாக இருந்தால், பலவீனமாக இருந்தால், துன்பப்பட்டிருந்தா, ஸோ பிசாசின் கிரியினால் கட்டப்பட்டிருந்தா, நீங்கள் எல்லோரும் ஒருமனப்படும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஊக்கத்தோடு ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தருவார். பாருங்க, எங்கெல்லாம் 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா. நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி வந்து உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த நாட்களில் நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரையும் கர்த்தர் விடுதலையாக்கும் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல பேதுருவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஏரோது ராஜா அந்த நாட்கள்ல பேதுருவை சிறைச்சாலையில வைக்கும்போது இங்கே சபையார் எல்லோரும் பேதுருவுக்காக ஒன்றாய் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறார்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்க. பேதுரு சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். பாருங்க, அவர் கட்டப்பட்டிருக்கிறாரு. அவரால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. விடுதலையா வந்து வெளியில வந்து ஊழியம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் கட்டப்பட்டிருக்கிறாரு. அவர்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சபையாட்களும் பார்க்குறாங்க. சபையாட்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒருமனப்பட்டவர்களா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தன் சகோதரன் இந்த மாதிரி சிறைச்சாலையில் இருக்க, அவனுக்காக நாம் ஜெபிக்கணும் வாங்கன்னு சொல்லி எல்லோரும் ஒருமனப்படுகிறார்கள். ஒரு பிரச்சனை வந்ததுமே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஜெபித்த உடனே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? 7ஆம் வசனத்துல வாசிக்கிற பாருங்க. அப்போது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்று அறையிலே அந்த ரூம் முழுக்க வெளிச்சம் பிரகாசிக்கிறது. பேதுருவை விழாவில தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று சொல்லுகிறார். எழுந்த போது அவனுடைய கால்களில் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் எல்லாம் வந்து கழன்று விழுந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலும் கால்களிலிருந்து விழுந்தது. எழுந்து அவன் வந்து இமீடியட்டா அந்த இடத்தை விட்டு வெளில வரும்போது அந்த தூதன் சொல்லுகிறான், உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, உன்னுடைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போட்டுக்கோ, எழுந்துருவா அப்படின்னு சொல்லி தூதன் வந்து பின்னதாக அவனை கொண்டு வருகிறான், வெளியே கொண்டு வருகிறான். அவன் வெளியே வந்த பொழுது அவனுக்கு வந்து எப்படிப்பட்டதா ஒரு நினைவு இருக்குதுன்னா, தான் தூக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இங்க மெய்யாகவே தூதனை அனுப்பி பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றளவும் தேவன் நம்மோடு உயிரோடு இருக்கிறார். இதே போல நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரிகள் எத்தனையோ பேர் நெருக்கத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிரச்சனைகள் இருக்கிறாங்க, கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாம. ஸோ அப்பேற்பட்டவர்களுக்கு நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் பாருங்க. இப்பொழுது நம்ம சபையில் நடக்கிறதான இந்த 40 நாள் உபவாச ஜெபத்திலையும் இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கூடி என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த உபவாச ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென், ஹல்லேலூயா. பேதுருவுக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பினது போல உங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் உங்களுடைய முழங்கால்கள் முடங்கியதோ, யாருக்கெல்லாம் நீங்கள் ஒன்றாய் சேர்ந்து சகோதரிகள் ஒருமித்து ஜெபிக்கிறீர்களோ அங்கே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுதலையாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் தாமே நமக்கு முன்பதாக கடந்து போகிறவர். கர்த்தர் தாமே தூதனை அனுப்பி வழியை வாய்க்க பண்ணுகிறவர். தடைப்பட்ட எல்லா காரியமும் ஆண்டவர் நிறைவேற்றவும் வல்லவராய் இருக்கிறார். அப்போ நாம என்ன பண்ணணும்னா, நாம யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, யாரெல்லாம் வியாதியில இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பிரச்சனையில கட்டப்பட்டிருக்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? 1-2 பேர் கூடி தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்படிதான் அந்த பேதுருடைய சபையாட்கள் எல்லோரும் ஒன்றாய் கூடி ஜெபித்தார்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சீரியஸா ரூமுக்குள்ள தாப்பால் போட்டுட்டு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது அந்த நேரத்துல வாசற்படியில வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார் பேதுரு வந்து. அப்ப யாருமே நம்பல அங்க பேதுரு தான் வந்திருப்பாருன்ட்டு. ஆனா அங்கே ரோதை என்ற ஒரு பிள்ளை சொல்றா, இல்ல இங்க வந்து ஒரு மனிதனுடைய சத்தம் கேட்குது, அது பேதுருவா இருக்குன்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியத்தை அந்த சபையார்கள் பார்க்கிறார்கள். கதவை திறந்து பார்த்தா பேதுரு நிற்கிறார். ஸோ அவ்விதமாகவே அந்த நாட்களில் ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்தார். இந்த நாட்களில் உங்க ஜெபத்தை கேட்டு எந்த விஷயம் கடினமோ, எந்த மனிதன் கடினமோ, எந்த ஆட்கள் கடினமானவர்களோ அவர்களை லெகுவாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் ஜெபம் ஊக்கமுள்ள ஜெபம், பலனுள்ள ஜெபம், ஒன்றாய் சேர்ந்து கூடி ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. தேவன் தாமே ஆசீர்வதித்து சாட்சிகளை கேட்க பண்ணுவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அந்த அருமையான
அருமையான தருணத்தில் ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, பேதுருவை வெளியே கொண்டு வந்தது போலவே கர்த்தாவை எந்தெந்த விண்ணப்பத்துக்கு ஜெபிக்கிறார்களோ எல்லோரையும் வெளியே கொண்டு வருவீராக. அப்பா நன்றி ஆண்டவரே. சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, வருமானத்தை கொடுங்க, குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட சூழ்நிலைகளின் கட்டுகளை இயேசு நாமத்தில் கட்ட அவிழ்க்கிறோம் ராஜா. அப்பா, தடைப்பட்ட எல்லா காரியங்களும், திருமண காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. பெரிய அற்புதத்தை காணச்சு உம்மால் கூடும். நீர் ஒரு நொடியில எல்லாவற்றும் செய்ய வல்லவர். நீ செய்தருளும் அதிசயங்களை காணச்சு உம்மை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். வியாதி விக்கிரங்களோடு இந்த வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்கிறதுக்கு பூரண சுகம், சரீரத்திலையும் பலத்தின் மேல் பலன் கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.